வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற இராணுவ வீரருக்கு கீர்த்தி சக்கரா விருதை நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க. சண்டையில் தீவிரவாதிகளோடு சண்டை போடும்போது நம்ம தமிழகத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய மேலே குண்டு தாக்கிடுது. அந்த காயத்தோட எதிரிகளை வீழ்த்தியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனை பாராட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீர்த்தி சக்கரா விருதை நம்ம மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த புகைப்படம் செம ட்ரெண்டிங்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 20% மேலே எத்தனால் கலந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கலால் வரியை நாங்கள் ரத்து செய்கிறோம், முழுமையாக ரத்து செய்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 20% மேல் எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி முற்றிலும் நீக்கம் அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? சமீபத்தில் திருச்சியில் தமிழக பாஜக ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்களே, அந்த ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட கைகலப்பு ரேஞ்சுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. வினோத் பி செல்வன், கேடி ராகவன், இவங்க 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்களாம். கேடி ராகவன் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியில் போயிட்டாரு, கூடவே பாஜகவில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களையும் கொண்டு போயிட்டாரு, இதுக்கு மேலேயும் அண்ணாமலை மேலே சாஃப்ட் கார்னர் எதுக்கு? அண்ணாமலையை நம்ம திட்டணும், பாஜக அண்ணாமலைக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் சொல்லி ஹார்ஷாக பேசணும் அப்படின்னு கேடி ராகவன் சொல்லியிருக்காரு. இதற்கு வினோத் பி செல்வம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கோம், யார் வேணாலும் கட்சிக்குள்ளே வரலாம், யார் வேணாலும் பிடிக்கலைன்னா வெளியில் போகலாம், வெளியில் போனவங்களை வெளியில் போய் பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக அவர் பேசினாரா? இல்லை, அப்புறம் எதுக்காக அவருக்கு எதிராக நம்ம பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அதனால் அண்ணாமலைக்கு எதிராகவும் அண்ணாமலை கூட போன தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு எதிராகவும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. நம்ம இயக்கத்தை மீட்டு கொண்டு வர என்னென்ன பண்ணலாம், தமிழக பாஜகவை வளர்க்க என்னென்ன பண்ணலாம், இதை யோசிங்க. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வினோத் பி செல்வம் சொல்ல பயங்கரமான ஒரு வார்த்தை மோதல் நடந்திருக்கு நயினாருக்கு முன்னாடியே. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? நாலாவது, அந்தமான் கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு வளம் இருப்பதாக செய்திகள் வந்துச்சுல, ஆய்வு செஞ்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எண்ணெய் வளம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அதை உறுதிப்படுத்துறதுக்காக சோதனை நடந்துச்சு சமீபத்தில். கடலுக்கு அடியில் 1900 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்டு இயற்கை எரிவாயு வளம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இருக்குதுங்க. 3 இடங்களில் சோதனை நடந்திருக்கு கடலுக்கு அடியில். அதில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு வளம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய எரிசக்தி துறையில் இது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து, அண்ணாமலையுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் தெரிக்க விட்டுக்கு இருக்கு. தனியாக இயக்கத்தை தொடங்கியிருக்காருல்ல, அண்ணாமலை முதல்வர் சேரில் உட்காந்துருக்க மாதிரியான புகைப்படம் செம வைரலாக ஷேர் ஆகுது. இந்த நாள் வர வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பதிவுகள் போடுறாங்க. தந்தி டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொள்கை தலைவரை செலக்ட் பண்ணக்கூடிய ஆலோசனையில் அண்ணாமலை இப்போ இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாரதியார், காமராஜர் இந்த இருவரையும் கொள்கை தலைவராக அண்ணாமலை அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது, இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுல, அப்போ மமதா பானர்ஜி கிட்ட சோனியா காந்தி என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? பேசாமல் உங்கள் கட்சியை காங்கிரஸோடையே சேர்த்துருங்க, உங்களுக்கு காங்கிரஸில் துணைத் தலைவர் பதவி தரோம், அபிஷேக் பானர்ஜிக்கு பொது செயலாளர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. மமதா பானர்ஜி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டிருக்காங்க. டிஎம்சியில் எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏக்கள் கிட்ட மமதா பானர்ஜி மேலே கோபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே டிஎம்சி பிளவை சந்திச்சிருச்சு. எம்பிக்களில் பார்த்தீங்கன்னா 20 பேர், மொத்தம் 28 எம்பிக்கள், அதில் 20 பேர் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்பீக்கருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த சூழலில் தான் சோனியா காந்தி இப்படி மமதா பானர்ஜி கிட்ட கேட்டிருக்காங்க. முன்னாடி காங்கிரஸில் இருந்தவங்க தான் மமதா பானர்ஜி, காங்கிரஸிலிருந்து விலகி தான் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியை விட்டுட்டு மறுபடியும் காங்கிரஸ் பக்கம் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.